வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெசில் ராஜபக்ஷ தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ இன்று மாலை நீதிமன்றில் சரணடைந்த நிலையில் பிணையில் செல்ல அனுமதி. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. 160% மாணவர்களுக்கு 3 வேளை உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அசேல சம்பத் சுட்டிக்காட்டு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பேருந்துகள் மற்றும் பார ஊர்திகள் மோட்டார் சைக்கிள்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள வாகன சாரதிகள் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. நாட்டு மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என சுகாதார அமைச்சு அறிவிப்பு. கிழக்கு ஈரானில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 22 உயர்வு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை கையளித்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். බැහැරවීම තමයි මේ තීන්දුවේ ප්‍රධානම ඉලක්කය. ඒ අනුව අද ඉඳලා කිසිම රාජ්‍ය පාලනයේ කිසිම කටයුත්තකට මම සම්බන්ධ වෙන්නේ නැති බව දැනුම් දෙනවා. தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளேன். ஆகவே தற்போதிலிருந்து நான் சாதாரண குடிமகன் மாத்திரமே. இலங்கையின் 9வது பாராளுமன்றத்தில் ஜூலை மாதத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய நான் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி என்னை நிதி அமைச்சராக நியமித்தார். இருந்த போதிலும் அண்மையில் அமைச்சரவை அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகிய தருணத்தில் நானும் நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தேன். அதற்கமைய புதிய தரப்பினருக்கும் ஜனாதிபதிக்கும் புதிய அமைச்சரவையை அமைக்கும் வாய்ப்பளித்தோம். இந்நிலையில் நான் இன்று தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்து கொள்கின்றேன். அதற்கு பிரதான காரணம் பொதுஜன பெரமுன கட்சியினூடாக பொருத்தமான ஒருவரை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிப்பதற்கு வாய்ப்பளிப்பதே ஆகும். அதேபோன்று இன்றிலிருந்து அரச நிர்வாகத்தில் பங்கு பெற்ற போவதில்லை என தெரிவித்துக் கொள்வதுடன் கட்சி அரசியலிருந்து விலகிக் கொள்ளப் போவதில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். මොකද මාත් එක්ක හිටපු අපේ පක්ෂයේ සියලු දෙනා වෙනුවෙන් එක් කැපවීම ඉදිරියටත් කරන බව සඳහන් කරනවා. අවශ්‍යතාවයක් තියෙනවා. இதேவேளை முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவின் மனைவி இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் ஊடாக அமெரிக்கா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகாலை 3:15 மணியளவில் எமிரேட்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய் சென்றுள்ளதாகவும் அங்கிருந்து அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட போவதில்லை என்றும், எனவே இதனால் வீண் அச்சம் கொண்டு வீடுகளில் முன்கூட்டியே அரிசியை சேமிக்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டாம் என்றும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையிலே அவர் இதனை தெரிவித்தார். சிறுபோக நெற்செய்கையில் 150% காணிகளிலேயே பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. உண்மை நிலவரமும் அதுவே. எனினும் கடந்த வாரம் நாம் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக நான் விவசாய அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் எமது உணவு தேவையை கருத்தில் கொண்டு பயிர்ச்செய்கையில் ஈடுபடுவதற்கு ஆரம்பிக்குமாறு சகல தரப்பினரிடமும் கோரினேன். இல்லையெனில் நாட்டில் உணவு தட்டுப்பாட்டுடன் பாரிய சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் கூறினேன். நாட்டின் விவசாய நிபுணர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் வீடுகளில் இருப்பதை வைத்து சிறிய அளவில் ஏதேனும் ஒரு பயிர்ச்செய்கையாவது மேற்கொள்ளுங்கள் என்றும் கோரினார். உண்பதற்கானவனும் நெற்செய்கையை மேற்கொள்ளுமாறு கூறினோம். அதன் பிரதிபலனாக இன்று சிறுபோக செய்கையை மேற்கொள்வதற்கு பலரும் ஆரம்பித்துள்ளனர். விவசாய திணைக்களம் கோரிய 248 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன.
அவை அனைத்துக்குமே நாம் எரிபொருளை அனுப்பினோம். அதற்காக ஒத்துழைப்பு எரிசக்தி அமைச்சர் எமக்கு வழங்கினார். தற்போதும் கூட பலர் வயல்வெளிகளில் நெற்றிகை ஆரம்பித்துள்ளனர். எனவே நாம் நினைக்கும் அளவு அவ்வளவு நாட்டின் நிலைமை அவ்வளவு ஒன்று மோசமில்லை. எதிர்காலத்தில் நாட்டில் சிறந்த நிலைமை ஏற்படும். சிலர் அரிசியை முன்கூட்டியே வீடுகளில் சேமிப்பதற்கு தொடங்கிவிட்டனர். நெல் மூட்டைகளை வீடுகளில் அடுக்கி வைப்பதற்கு பார்க்கிறார்கள். சில மாதங்கள் சென்றதன் பின்னர் அவை பழுதாகிவிடும் என்பதை கூட ஒரு சிலருக்கு தெரியாமல் உள்ளது. இந்த வருடத்தின் இறுதியில் ஒரு சில தினங்களுக்கு மட்டுமே அரிசி போதாமல் போகும். அடுத்த வருடத்தில் ஜனவரி மாதத்திற்கே அரிசி தேவைப்படும். தற்போதைய நிலையில் 3,39,000 மெட்ரிக் டன் அரிசியை கடந்த வாரம் இறக்குமதி செய்துள்ளோம். தற்போதைய நிலையில் 3,50,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே இன்னும் சொற்ப அளவு அரிசி தேவைப்படுகிறது. எனவே அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் என்று குழம்பிக்கொள்ள தேவையில்லை. நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட போவதில்லை. அதற்கான நடவடிக்கையை வர்த்தக அமைச்சு மேற்கொண்டுள்ளார். நெல் சந்தைப்படுத்தும் சபையிடம் போதிய நெல் கையிருப்பில் உள்ளது. 1 கிலோகிராம் அரிசி 200 ரூபாய்க்கும் குறைந்த தொகையில் பெற்றுக் கொடுப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் நான் நெல் சந்தைப்படுத்தும் தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளேன். அவர்களும் உடனடி வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று நினைத்து அரிசியை வீடுகளில் முன்கூட்டியே சேமித்து வைக்க வேண்டியது அவசியமில்லை. நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமாயின் அது இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்கு மட்டுமே எனப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். துறைமுகங்கள் மீதான சர்வதேச நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தினூடாக வினைத்திறனான சேவையை வழங்கி இலங்கை துறைமுகங்கள் மீதான சர்வதேச நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுகமானது உலகின் அனைத்து முன்னணி கப்பல் நிறுவனங்களுடனும் இயங்குகிறது. நிர்வாக சபை உட்பட முழு ஊழியர்களும் பொறுப்புடன் செயற்பட்டு அதனை பாதுகாக்க வேண்டும். சட்டத்தை மீறி செயற்படும் இறக்குமதிகளால் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பொருட்களை ஏலம் விடுவதில் முறைகேடுகள் நடப்பதாக தெரிய வந்துள்ளது. சதோசம் மற்றும் கட்டிடப் பொருட்கள் கூட்டுத்தாபனம் போன்ற அரசு நிறுவனங்களால் அத்தகைய பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் ஊழல் மோசடிகளை தடுக்க முடியும். அதன் மூலம் அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஈட்ட முடியும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை இலக்காக கொண்டு துறைமுகத்தின் இளம் ஊழியர்களுக்கான பயிற்சி பிரிவை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆராய வேண்டும். தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை தாமதமின்றி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்தின் போது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தினும் நிர்மாண பணிகள் நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்த்து குறித்த காலத்திற்குள் வேலை திட்டத்தை நிறைவு செய்வதற்கு அவசியம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. சிக்கலுக்குள்ளான ரஷ்யா ஏர்போர்ட் விமானம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வுடன் செயற்பட்டமை காரணமாக நிலைமையை ஒரு வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டுவர முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். இவ்வாறான சந்தர்ப்பங்களை கையாள்வதில் நாடு மற்றும் ராஜதந்திர உறவுகள் தொடர்பில் வலுவான புரிதலுடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா, ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி அனுர திசாநாயக்க, அமைச்சின் செயலாளர் KDS ருவன் சந்திர, துறைமுக அதிகார சபை தலைவர் பிரசன்ன ஜெயமான, விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவன தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் GH சந்திரஸ்ரீ ஆகியோருடன் துறைசார் நிறுவனங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று மாலை நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று மாலை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை இன்று இரவு 8 மணிக்கு முன்னர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையிலேயே அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்த நிலையில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து அவர் அங்கிருந்து வெளியேறினார். கடந்த மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை இன்று இரவு 8 மணிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சரணடையுமாறு கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் குறித்த காலக்கெடு நிறைவடையும் வரையில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணை உத்தரவை செயற்படுத்த வேண்டாம் எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் நீதி பேராணையை பிறப்பிக்குமாறு
கோரி ஜான்சன் பெர்னாண்டோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று ஆராயப்பட்டது. அதனையடுத்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி கொழும்பு காலிமுகத்திடல் மற்றும் அலரி மாளிகைக்கு முன்பாக இடம்பெற்ற அமைதியின்மை வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே நேற்று பிடியாணை பிறப்பித்தார். சந்தேக நபர் தாம் தங்கியிருந்த வீட்டில் இருந்து வெளியேறி தலைமறைவாகியுள்ளதாக மேலதிக மன்றாடியார் நாயகமாக அசோசியஸ் ஜினேசா நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். போலீஸ் குழுக்களை ஈடுபடுத்தி சந்தேக நபர் தங்கியிருந்த வெள்ளவத்தை, வத்தளை, பத்திரமுல்லை, நுகேகுட, உடாகமுல்ல ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளை சோதனைக்கு உட்படுத்தும் போது அவர் அங்கிருக்கவில்லை என மேலதிக மன்றாடியார் நாயகம் அயோஷா ஜினசேன நீதிமன்றத்தில் அறிவுப்படுத்தினார். இதன் காரணமாக ஜான்சன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பிக்குமாறும் அவர் கூறினார். இதனை ஆராய்ந்த போது கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே நேற்று இந்த பிடியாணையை பிறப்பித்தார். இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் பெர்னாண்டோ இன்று மாலை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மின்சார திருத்த சட்டமூல 2ஆம் வாசிப்பு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மின்சார திருத்த சட்ட மூலம் இன்று பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. பிரேரணைக்கு ஆதரவாக 120 வாக்குகளும் எதிராக 36 வாக்குகளும் அளிக்கப்பட்டதுடன் 13 பேர் வாக்களிக்கவில்லை. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்தார். அதன் பின்பு வாத விவாதங்கள் இடம்பெற்றதன் பின்னர் சட்டமூலம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட நிலையிலே 84 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மின்சார சட்டத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஒரு சில தொழிற்சங்கங்கள் தீர்மானித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. பாதகமான வகையில் மின்சார சட்டம் திருத்தப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சங்க பிரதிநிதிகள் நேற்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதனால் இன்று அதிகாலை நாட்டின் பல பகுதிகளிலும் மின்சாரம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கையால் மின்சார விநியோகம் தடைப்படுவதற்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி பூர்ணிமா பரணகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி தொழிற்சங்க நடவடிக்கையினால் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்துவதற்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார். ஒப்பந்தங்களுக்கு அமைவாக சட்ட ரீதியாக கொண்டுவரப்படும் மின் உற்பத்தி திட்டத்துக்கு இடையூறு விளைவிக்கும் நடவடிக்கைகளையே தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வருவதாக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட மின் பொறியியலாளர் சங்கத்தின் பொறியியலாளர் நந்திக்க பத்ரகே தெரிவித்துள்ளார். மின்சார சபையினால் வெளியிடப்பட்ட காணொளி பதிவிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. දානි සමාගමට දෙනවා කියලා ඒ කියන්නේ අපිට ලොකුවට පැහැදිලි නැහැ මෙතන. නමුත් දැනගන්න තියෙන කරුණු අපිට ඉතින් හොයනවනේ මේක දැනගන්න තියෙන කරුණු විදිහට அதானி நிறுவனத்திற்கு வழங்குவது குறித்த விடயத்தில் பெரிதாக எமக்கு தெளிவில்லை. இருப்பினும் நாம் அறிந்த வகையில் இந்த விடயம் அரசுகளுக்கு இடையிலான மின் நிலைய திட்டம் என்றே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நாம் அதனை நிறுத்தும் நடவடிக்கையை முன்னெடுக்க கூடாது. காரணம் புதுப்பிக்கத்தக்க மற்றும் குறைந்த செலவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மின்சக்தியை விடுத்து காலம் தாழ்த்தியமையின் காரணமாக
காரணமாகவே நாம் தற்போது நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளோம். இத்தகைய திட்டங்களை காலம் தாழ்த்தி எதிர்கால சந்ததியினருக்கு நெருக்கடியை தோற்றுவிப்பது நமக்கு முறையற்ற விடயமாக அமையும். தற்போதைய நிலையில் மேலும் நெருக்கடிக்குள் சிக்கிக் கொள்ளாமல் லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்திலான வழிவகைகளை மேற்கொள்வதே அவசியமாக உள்ளது. நுரைச்சோலையின் நிலக்கரி மின் உற்பத்தி முறைமைகள் ஏலத்தினூடாக கொண்டு வரப்படவில்லை. ஆனால் தற்போதைய நெருக்கடி காலத்தில் அந்த திட்டங்கள் சிறந்த முறையில் கை கொடுக்கின்றன. ஆனால் தொழிற்சங்கங்கள் வேறொரு மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருந்தனர். ஆனால் தற்போது ஒப்பந்தங்களுக்கு அமைய சட்ட ரீதியாக கொண்டு வரப்படும் மின் உற்பத்தி திட்டத்திற்கு இடைஞ்சல் விளைவிக்கும் நடவடிக்கைகளையே தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கின்றன. මේ නිලධාරීන් හරියට ක්‍රියාත්මක වුණා නම් දේශපාලනය අපිට ජය ගන්න පුළුවන්. මේ නිලධාරීන් හරියට ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. මේ වගේ අන්තවාදී ක්‍රියාවලින් ජය ගන්න බෑ. இலங்கை மின்சார சபை நட்டத்தில் இயங்குவதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக மின் மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පෞගිය කාලේ ඇතිවෙච්ච ඉන්ධන හිඟය සහ විදුලි බලය අකණ්ඩව ලබා දීමට නොහැකිවීම කියන කාරණා තුල විශේෂයෙන්ම ගරු කතානායකතුමනි මේකට පාදක වන ප්‍රධානම හේතුව අපේ ආර්ථිකය තුල ඇති වෙලා තිබෙන අර්බුදයක්. எரிபொருள் மற்றும் மின்சக்திக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் கடந்த காலங்களில் எரிபொருள் மற்றும் மின்சாரத்திற்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்ததை நாம் அறிவோம். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகரிப்பே இந்த நெருக்கடிக்கு பிரதான காரணமாகும். எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான ஏல முறைமையை தற்போது உபயோகித்து வருகின்றோம். ஏலத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஏல விற்பனையாளர்கள் அதில் கலந்து கொள்ளாத நிலை காணப்படுகின்றது. அதற்கு பிரதான காரணம் ஏல விற்பனையாளர்களுக்கு அம்மால் பணம் செலுத்த வேண்டியுள்ளது. அதே போன்று விநியோகஸ்தர்களுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை இதுவரை செலுத்த முடியாமல் போயுள்ளதால் விநியோகஸ்தர்கள் நமக்கு எரிபொருள் விநியோகிப்பதில் இருந்து விலகி கொண்டுள்ளார்கள். மின்சாரத்தை 24 மணித்தியாலங்களுக்கும் தொடர்ச்சியாக வழங்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் புதுப்பிக்கத்தக்க சக்தியை உற்பத்தி செய்ய ஆதரவு கிடைத்தால் அதனூடாக நாட்டிலேயே மின்சாரத்தை நெருக்கடியின்றி பெற்று விநியோகிக்கக்கூடிய வகையிலான திட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை மின்சார சபை நட்டத்தில் இயங்குவதை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். ஆனால் நாம் ஏதேனும் திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிக்கும் போது பல தொழிற்சங்கங்கள் அவற்றை தடுக்கும் வகையில் செயற்படுகின்றன. இலங்கை மின்சார சபைக்கு 65 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க சக்தி முதல்கள் தொடர்பில் நாம் இதுவரையில் ஒப்பந்தத்திற்கு உள்ளாகியுள்ள விநியோகஸ்தர்களுக்கு நாம் 22 பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும். ஆனால் செப்டம்பர் மாதத்திற்கான கட்டணத்தை செலுத்தவில்லை. தற்போதைய நெருக்கடியில் 65 பில்லியன் ரூபாய் நட்டத்தையும் எதிர்கொண்டு 22 பில்லியன் ரூபாய் பணத்தையும் செலுத்த வேண்டியுள்ளது. ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் இணக்கம் தெரிவித்தால் எம்மால் திட்டங்களை முன்வைக்க முடியும். බැංකු තුලින් අපිට බැංකු පහසුකම් ලබා ගැනීමට නොහැකි වීම කියන කාරණා සියල්ලම අපිට මේකට බද්ධ වෙලා තිබෙනවා. மின் மற்றும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தம் மீது முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை இட்டு கவலையடைவதாக மின் பொறியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். විදුලි බල පනතේ සංශෝධනයට එරෙහිව අපි ඊයේ ආරම්භ කරන ලද වෘත්තීය සමිති ක්‍රියාමාර්ගය அரசாங்கம் என்று நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்துள்ள மின்சார திருத்த சட்ட மூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மின்சார பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக எமக்கு இந்த சட்ட மூலம் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாறாக 43வது உறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாட்டில் எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள எரிபொருள் கொள்வனவு நடவடிக்கைகளின் போது போட்டி அடிப்படையிலின்றி தமக்கு ஏதுவான வகையில் கொள்வனவு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையிலான ஏற்பாட்டுக்கே நாம் எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்து தருவதாக ஜனாதிபதி எமக்கு உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் அமைச்சர் பாராளுமன்றத்தில் எம்மை பற்றி கூறிய விடயங்களை இட்டு கவலை அடைகின்றோம். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் முழுமையான பங்களிப்பு தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நீர்மின் உற்பத்தி சிலவற்றின் தொழிற்பாடுகள் செயலிழந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். லக்சபான, நவலக்சபான, போல்பீட்டிய, விமல சுரேந்திர மற்றும் ஹெனியோன் ஆகிய 5 நீர்மின் நிலையங்களின் மின் உற்பத்தி நடவடிக்கைகள் தற்காலிகமாக செயலிழந்துள்ளன.
இதன் காரணமாக குறித்த நீர்மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்கட்டமைப்பிற்கு கிடைக்காது போகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பு நடைமுறைக்கு வருவதாக இலங்கை மின்சார சபை பொறியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் ஜனாதிபதி இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதியின் வர்த்தமானி 1979 ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் 2ஆம் பிரிவுக்கு அமைய ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களை மையப்படுத்தி இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மின்சாரம் வழங்கல், மருத்துவ சேவைகளை வழங்குவதில் ஈடுபடும் எந்தவொரு அரசு கூட்டுத்தாபனம் அல்லது அரசு திணைக்களம் அல்லது உள்ளூராட்சி நிறுவனம் அல்லது கூட்டுறவு சங்கம் அல்லது அவற்றின் கிளை ஒன்றால் வழங்கப்படும் சேவைகள் வளமையான பொதுமக்கள் வாழ்வை கொண்டு நடாத்துவதற்கு இன்றி அமையாததன. எனவே மேற்கூறப்பட்டுள்ள சேவைகளுக்கு இடையூறாக கூடும் என அல்லது தடையாக கூடும் என்பதை கருத்தில் கொண்டு எந்தவொரு அரச கூட்டுத்தாபனம் அல்லது அரசு திணைக்களம் அல்லது உள்ளூராட்சி நிறுவனம் அல்லது கூட்டுறவு சங்கம் அல்லது அவற்றின் கிளை ஒன்றின் மூலம் வழங்கப்படும் பின்வரும் சேவைகள் அத்தியாவசிய சேவைகள் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி மின்சாரம் வழங்கல், வைத்தியசாலைகள், நர்சிங் ஹோம்கள், மருந்தகங்கள் மற்றும் அது போன்ற ஏனைய நிறுவனங்களில் நோயாளர்களின் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு, பாதுகாப்பு, போசா கூட்டல் மற்றும் சிகிச்சை அளித்தல் ஆகியவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அல்லது தேவைப்படும் எந்த வகையிலான சகல சேவைகள், வேலைகள் அல்லது தொழில் பங்களிப்பு ஆகியன அத்தியாவசிய சேவைகள் என பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. 160% 3 வேளை உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கை முன்னெடுக்க உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் உணவு பஞ்சத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் மக்களுக்கு ஆரோக்கியமான உணவை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ රටේ මිනිස්සුන්ට මේ රටේ සමස්ත ජනතාවගේ 160කට මේ වෙනකොට වේල් 3ක් අහිමි වෙලා තියෙනවා. මම මේක පහුගිය මාසේ ගිය සතියේ ඉස්සරහදී කිව්වා ලුණු විපත් එක්කන රුපියල් 500ක් යන්න කියලා. ඒ එක්කම සෙලීම ගෑස් ඇතුළු සියලු දේවල් මිලවලා වැඩි වෙලා අද වෙනකොට நாட்டில் 160% 3 வேளை உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டில் எரிவாயு, எரிபொருள் என்பவற்றின் விலை அதிகரிப்பின் காரணமாக சந்தையினுள் மக்களுக்கு உணவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக நாம் கோயிலை கிழங்கு, பலா உள்ளிட்ட கிராமிய பாரம்பரிய உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டு நகர்ப்புறங்களில் வாழும் மக்களுக்கு போசனை மிகுந்த உணவை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். உணவுப் பொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்களே பாரிய பாதிப்புக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு வாரமாக முட்டையை காணாத சிறுவர்கள் நாட்டில் உள்ளனர். இது பாரிய சிக்கல் நிலையாகும். ஆகவே நாம் கிராமங்களில் உள்ள மரக்கறி வகைகள், கிழங்கு வகைகள் என்பவற்றை கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் நகர்ப்புறங்களில் வாழும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம். இதற்கான ஒத்துழைப்பை வழங்குமாறு தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு நிறுவன ஊழியர் ஒருவரின் உணவு பொதியினுள் உள்ள கறி வகைகளை எடுத்துக்கொண்டால் அதனுள் முட்டையோ, கடலுணவோ, இறைச்சி வகையோ உள்ளடங்கவில்லை. இத்தகைய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். ஆகவே நாட்டு பிரஜைகளுக்கு ஆரோக்கியமான உணவை வழங்கும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம். தம்முடைய குழந்தைகளுக்கு உணவை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எரிவாயுவினை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நாட்டில் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் நீண்ட நாட்களாக மிக நீண்ட வரிசையில் காத்திருப்பது இன்றும் தொடர்கின்றது. இதன்போது எரிவாயுவை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் கருத்து தெரிவிக்கையில் 3 நாட்களாக வரிசையில் காத்திருக்கின்றோம், வேலைக்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது, வீட்டில் குழந்தைகளுக்கு வழங்குவதற்கு உணவில்லை, இன்று எரிவாயு வரிசையில் காத்திருக்கின்றோம், நாளை எரிபொருள் வரிசையில் காத்திருக்க வேண்டியுள்ளது, தற்போதைய நிலையை யாருக்கு கூறுவது என்று தெரியவில்லை, தொடர்ந்தும் வீதிகளில் காத்திருக்க வேண்டிய நிலையே எமக்கு ஏற்பட்டுள்ளது, இன்று எரிவாயு வராது என கூறியுள்ளனர். இருப்பினும் நாம் காத்திருக்கின்றோம். நாட்டில் எரிவாயு இல்லை, எரிபொருள் இல்லை, அத்தியாவசிய பண்டங்கள் இல்லை. இத்தகைய நிலைமையே தற்போது காணப்படுகின்றது. யாழ்ப்பாணம் சாவச்சேரி எரிவாயு விற்பனை நிலையத்தில் பெருந்திரளான மக்கள் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள காத்திருக்கின்றனர். எனினும் லாப் சமையல் எரிவாயு இதுவரை கிடைக்கவில்லை என நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர்.
இதன் காரணமாக நிர்வாகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இருப்பினும் வெயில் காரணமாக மக்கள் சிலிண்டர்களை வரிசையாக அடுக்கிவிட்டு அருகில் உள்ள நிழலில் இருந்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் அமைந்துள்ள கீரிமலை கமநல சேவை நிலையம் முன்பாக இன்று குழப்ப நிலை ஏற்பட்டது. மண்ணெண்ணெய் வழங்குவதற்கான அட்டை விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பதாகை இடப்பட்டுள்ளதனால் குழப்ப நிலைமை ஏற்பட்டது. அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தெல்லிப்பளை போலீசார் அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் அமைதியின்மையில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். இதன்போது கீரிமலை கமநல சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் நாவண்ணா சிவரூபன் விவசாயிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மன்னார் நகரில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையங்களில் நீண்ட நாட்களின் பின்னர் இன்று காலை முதல் வாகனங்களுக்கான டீசல் விநியோகம் இடம்பெற்று வருகிறது. நீண்ட நாட்களாக மன்னாரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு டீசல் எரிபொருள் விநியோகிக்கப்படவில்லை. இதனால் வாகன உரிமையாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். தனியார் போக்குவரத்து சேவையும் இதனால் பாதிக்கப்பட்டிருந்தது. மன்னார் நகர் பகுதியில் உள்ள 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் காலை முதல் டீசல் விநியோகிக்கப்படுவதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் பள்ளிமுனை பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் விற்பனை நிலையத்தில் காலை மண்ணெண்ணெய் விநியோகம் இடம்பெற்றது. குடும்ப அட்டை பரிசீலிக்கப்பட்டு 500 ரூபாவிற்கு மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் பெட்ரோல் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டின் காரணமாக சாரதிகளுக்கு மிக நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் முக்கிய பகுதிகள் பலவற்றில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்காக வாகன சாரதிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தமையை அவதானிக்க முடிந்தது. இதன்போது வரிசையில் காத்திருந்தவர்கள் கருத்து தெரிவிக்கையில் கூறியதாவது: காலையிலிருந்து வரிசையில் காத்திருக்கின்றோம், எரிபொருள் பவுசர் வெறும் என கூறுகின்றனர். இதுவரையில் வரவில்லை, ஆகையால் எரிபொருள் பவுசர் வெறும் வரை காத்திருக்கின்றோம். விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் கூட பொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையே தற்போது ஏற்பட்டுள்ளது. மக்களை வைத்து விளையாடும் நடவடிக்கையே முன்னெடுக்கப்படுகின்றது. எதனை கூறியும் பயனில்லை. தொடர்ந்தும் பொருளை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் காத்திருக்கும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது. 2 நாட்களாக எரிபொருள் வரிசையில் காத்திருக்கின்றோம். இதற்கு அரசாங்கத்திடமிருந்து நிவாரணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதுவே தற்போதைய நிலைப்பாடாக உள்ளது. மண்ணெண்ணெய் வழங்குமாறு கோரி நுவரெலியா மஸ்கலியா எரிபொருள் நிலையத்துக்கு முன்பாக மஸ்கலியா பிரதேச மக்கள் பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மஸ்கலியா பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு கடந்த 3 வாரங்களாக மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படவில்லை. இன்றைய தினம் மண்ணெண்ணெய் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் வருகை தந்த மக்கள் இன்றைய தினமும் மண்ணெண்ணெய் வரவில்லை என எரிபொருள் நிலைய ஊழியர்களால் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஆவேசமடைந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மண்ணெண்ணெய் விநியோகம் செய்வதற்கு முறையான முறைமை ஏற்படுத்துமாறு கோரிக்கை விடுத்தனர். போராட்டம் காரணமாக மஸ்கலியா ஹெட்டன், மஸ்கலியா நல்லதண்ணி போன்ற பிரதான வீதிகள் ஊடான போக்குவரத்தும் சில மணி நேரம் தடைப்பட்டது. நாளை அல்லது எதிர்வரும் நாட்களில் அனைவருக்கும் மண்ணெண்ணெய் கிடைக்க ஏற்பாடுகளை செய்து தருவதாக எரிபொருள் நிலைய அதிகாரியால் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியாவில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்ல மறுத்தமையினால் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் இடம்பெற்றதாக மாணவர்கள் தெரிவித்தனர். ஹேட்டன் நுவரெலியா பிரதான வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஹொட்டகலை கல்வி வலயத்துக்குட்பட்ட ஹொட்டகலை கேம்பிரிட்ஜ் கல்லூரியின் மாணவர்கள் பாடசாலை கற்றல் நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் பேருந்திற்காக நீண்ட நேரம் வீதியில் காத்திருந்தனர். இதன்போது பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிறுத்தப்படாமல் மாணவர்களை நடுவீதியில் விட்டு சென்றதாக மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்து தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியாக இன்றைய தினமும் சமையல் எரிவாயு கொள்கலனை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. எனவே 12.5 கிலோகிராம், 5 கிலோகிராம் மற்றும் 2.3 கிலோ சமையல் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதற்காக விற்பனை நிலையங்களுக்கு அருகாமையில் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என அந்த நிறுவனம் பொதுமக்களை கோரியுள்ளது. 3900 மெட்ரிக் டன் ஏற்றிய எரிவாயு நேற்று நாட்டை வந்தடைந்தது. அந்த கப்பலிலிருந்து எரிவாயுவை தரையிறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. சமையல் எரிவாயு கொள்கலனை பெற்றுக்கொள்வதற்காக நாட்டின் பல பாகங்களைச் சேர்ந்த மக்கள் நேற்றைய தினமும் வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வவுனியா மாவட்டத்தில் பேருந்துகள் மற்றும் பார ஊர்திகள், மோட்டார் சைக்கிள்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள இன்று அதிகாலை முதல் வாகன சாரதிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். வவுனியா மன்னார் வீதி சந்தையில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலேயே இவ்வாறு வாகன வரிசை காணப்பட்டது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரிசையில் நின்ற போதிலும் பெட்ரோல் மாத்திரமே வழங்கப்பட்டது. இதேவேளை பேருந்து மற்றும் பார ஊர்திகளுக்கு எரிபொருள் கிடைக்காமையால் தங்கள் சேவையில் ஈடுபட முடியாதுள்ளதாக பேருந்து சாரதிகள் கவலை வெளியிட்டனர். அத்துடன் பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முச்சக்கர வண்டி சாரதிகளும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர்.
யானை ஒன்றின் தாக்குதலில் 6 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள ஒலுவில் பள்ளக்காடு பிரதேசத்தில் நேற்று மாலை யானையின் தாக்குதலுக்கு இலக்கான 6 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. திருக்கோவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 6 மாத குழந்தை இவ்வாறு யானை தாக்குதலினால் உயிரிழந்துள்ளது. திருக்கோவில் பிரதேசத்தைச் சேர்ந்த கணவனும் மனைவியும் பள்ளக்காடு பிரதேசத்தில் மாட்டுப்பட்டி மாடுகளை பராமரிக்கும் வேலையில் தங்கியிருந்து செய்து வருவது வழக்கம். இந்நிலையிலேயே சம்பவ தினமான நேற்று மாலை 5 மணியளவில் அந்த பகுதியில் உள்ள மரத்தின் கீழ் குழந்தையை படுக்க வைத்துவிட்டு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தனர். இதன்போது அப்பகுதிக்கு திடீரென வந்த யானை மரத்தின் கீழ் படுத்திருந்த குழந்தையை தாக்கியதுடன் காயமடைந்த குழந்தை அங்கிருந்து மீட்கப்பட்டு அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டது. எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை யானை தாக்குதலினால் ஏற்கனவே இறந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு திருநகர் பகுதியில் மதுபான விருந்தொன்றில் இடம்பெற்ற குழு மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி துணுக்காய் திருநகர் பகுதியில் நேற்று இரவு மதுபான விருந்தொன்றில் இடம்பெற்ற குழு மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மல்லாவி துணுக்காய் திருநகர் பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய கமலநாதன் தஜீவன் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் படுகாயமடைந்த அதே இடத்தைச் சேர்ந்த மேலும் 4 மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா, சீனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். இந்தியா, சீனா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். ஜனாதிபதி மற்றும் தூதுவர்களுக்கு இடையிலான சந்திப்பு அண்மையில் கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்தார். தற்போதைய நிலைமையை தீர்ப்பதில் இலங்கைக்கு தமது ஆதரவு வழங்குமாறும் அனைத்து நாடுகளையும் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி இதுவரையில் அந்த நாடுகள் வழங்கிய உதவிகளுக்கு நன்றியை தெரிவித்தார். இந்த சந்திப்பில் மத்திய கிழக்கு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி ஓமான் தூதுவர் ஜூமா ஹம்தான் ஹசன் அல் ஷெரி, பலஸ்தீன தூதுவர் ஜுஹைர் ஹம்தல்லா சாயத், ஹுவை தூதுவர் ஹலாஃப் தைதர், ஹட்டார் தூதுவர் யாசிம் ஜாஃபர் அல் சோரோர், எகிப்திய தூதுவர் முகமது மெஸ்லே, ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதர் ஹாதில் நஷீர் அல் எமிரி, லிபியாவின் தூதுவர் நாஷர் வை எம்எஸ் அல்புர்ஜானி, சவுதி அரேபிய தூதுவர் அப்துல்லா ஏ ஒர்கோபி, ஈரானிய தூதுவர் முகமது ஒஃபாட் ஜெஃபர் அல் மஸ்வாதி, சீன தூதுவர் சி செங் ஹாங், அரசியல் விவகார தலைவர் லுவோ ஷோங் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் டாக்லே ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாட்டு மக்கள் முகக்கவசம் அணிவது தொடர் கட்டாயமில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் உட்புற மற்றும் வெளிப்புற இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் விசேட சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முதல் அமுலாகும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் முகக்கவசம் அணிய விரும்புபவர்கள் எந்த தடையுமின்றி முகக்கவசத்தை அணிந்து கொள்ள முடியும். அத்துடன் சுவாச கோளாறுகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிவது பொருத்தமானது எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இது அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுகாதார அமைச்சின் கூட்டு முடிவாகும் என சுகாதார அமைச்சர் ஹெகிலி ரம்புக்வெல்ல குறிப்பிட்டுள்ளார். சுமார் 4500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 2 செயற்பாடுகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்துள்ளார். ஹல்லமிட்டிய மற்றும் வெள்ளமன்கர் ஆகிய இடங்களில் சுமார் 4500 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் 2 செயற்பாடுகளை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்பித்து வைத்துள்ளார். செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தீர்மானத்திற்கு அமைய கடற்றொழில் அமைச்சில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் இலங்கை மீன்பிடி துறைமுகங்கள் கூட்டுத்தாபனத்தின் குறித்த 2 துறைமுகங்களும் அமைச்சரினால் சம்பிரதாயபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டன. இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் பல நாள் மீன்பிடி கலன்களையும் 300க்கும் மேற்பட்ட ஒரு நாள் மீன்பிடி படகுகளையும் செயற்படுத்தும் வகையில் அம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகங்கள் அந்த பிரதேசங்களில் ஏராளமான தொழில் வாய்ப்புகளையும்
பொருளாதார நன்மைகளையும் ஏற்படுத்த உள்ளது. இவ்வாறான துறைமுகங்களை வடக்கு மாகாணத்தின் பருத்தித்துறை, பேசாலை, குருநகர் ஆகிய இடங்களிலும் உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எதிர்வரும் காலங்களில் அந்த திட்டங்கள் பூரணப்படுத்தப்படுகின்ற போது அவற்றை பயன்படுத்தி பயனடைந்து கொள்வதற்கு வடக்கு மாகாண மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாமல் சுயலாப அரசியல் தரப்புகளின் கருத்துக்களை உள்வாங்கி இவ்வாறான திட்டங்களுக்கு எதிரான மனோநிலையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது எனவும் குறிப்பிட்டார். மன்னார் அச்சங்குளம் பகுதியில் சுனாமி ஒத்திகை நிகழ்வு இடம்பெற்றது. மன்னார் நானாட்டம் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அச்சங்குளம் கிராமத்தில் இன்று சுனாமி ஒத்திகை நிகழ்வு இடம்பெற்றது. அச்சங்குளம் கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள அச்சங்குளம், அருக்கன்குன்று போன்ற கரையோட பிரதேசங்களை இணைத்து இவ்வொத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. சுனாமி அனர்த்தம் ஏற்படுகின்ற போது அனர்த்தங்களில் இருந்து மக்களை வெளிப்பூட்டுவதற்கும் அது சம்பந்தமான அறிவை பெற்றுக்கொள்வதற்குமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. மன்னார் மாவட்ட செயலகம், மன்னார் பிரதேச செயலகங்கள், இராணுவ, போலீஸ், வேர்ல்ட் டிவிஷன், அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ், செஞ்சிலுவை சங்கங்கள் உட்பட பல நிறுவனங்கள் இணைந்து ஒத்திகை நடவடிக்கைகளை மேற்கொண்டன. தமிழக அரசாங்கம் வழங்கிய நிவாரணப் பொருட்களின் 2ஆம் கட்ட தொகுதி இந்த யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது. இந்தியா தமிழக அரசின் இலங்கை மக்களுக்கான 2ஆம் கட்ட உணவுப் பொருட்களை கொண்ட புகையிரதம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது. இன்று காலை யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தில் கிடைக்கப்பெற்ற இவ்வுதவிப் பொருட்களானது 11 பிரதேசலக பிரிவுகளைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக பிரதேச செயலாளர்களிடம் கையளிக்கப்பட்டது. தமிழக அரசினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட நிவாரணப் பொதிகள் முதல் கட்டமாக கடந்த மே 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டு அவை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு நிவாரணப் பொருட்களை உத்தியோகபூர்வமாக பகிர்ந்தளிக்கும் நிகழ்வு இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் TJ அதிசயராஜ் தலைமையில் மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கும் ஆரம்ப நிகழ்வில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகஸ்தர் ஜீவராஜ், சமுத்தி தலைமைப்பீட முகாமையாளர் K. இதயராஜ், முகாமைத்துவ பணிப்பாளர் வீணா சிறுநாத் உட்பட உத்தியோகஸ்தர்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். கல்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட கல்முனை, பாண்டிருப்பு, பெரிய நிலாவனை, துறைவந்திய மேடு, சேனை குடியிருப்பு, நற்பெட்டிமுனை ஆகிய கிராமங்களில் வசிக்கும் தெரிவு செய்யப்பட்ட 2700 குடும்பங்களுக்கு இந்நிவாரணப் பொருட்கள் சமுத்தி உத்தியோகஸ்தர், பிரதேச பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் ஊடாக 29 கிராம சேவர் பிரிவுகளிலும் பகிர்ந்தளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட அருட்தந்தை சந்திர அடிகளாரின் 34வது ஆண்டு நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இனம் தெரியாத ஆயுததாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்ட அருட்தந்தை சந்திர அடிகளாரின் 34வது நினைவு தினம் இன்று உணர்வுபூர்வமாக மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. 1987 மற்றும் 1988 ஆண்டுகளில் இலங்கையில் ஏற்பட்ட மத கலவரங்களின் போதும் இந்திய அமைதி காக்கும் படை இலங்கைக்கு வந்த போதும் இன நல்லுறவுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து இன மத மக்களை பாதுகாப்பும் மனிதாபிமான செயல்பாட்டிற்காக ஆன்மீக வாழ்வினை அர்ப்பணித்த அருட்தந்தை 1988 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி இனம் தெரியாத ஆயுததாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். வர்த்தக நிறுவனங்கள் 95 விதமானவை, 99 விதமானவை காத்தாங்குடி முஸ்லிம்களுக்குரியது. அவர்கள் அந்த நேரத்தில் அரசியலில் கடும் செல்வாக்குள்ளவர்களாக இருந்தார்கள். அதாவது அவருடைய கடைகளை கொள்ளையடித்து எரித்தால் பாதிப்பு இங்குள்ள மக்களுடைய வீடுகள் எல்லாம் தீக்கிரையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இராணுவத்தாரும் போலீசாரும் எதிர்பார்த்திருந்தனர். அந்த இடங்களில் எங்கள் ரெண்டு சமுதாயத்துக்கும் ஒரு அக்கறை ஏற்பட்டது. இந்த மக்களையும் இந்த உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு பெப்டிஸ் பெர்னாண்டோவுக்கும் தெரியும், இன்னும் சிலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் இந்த மட்டக்களப்பு பஜாரில் இரவிரவாக காவல் பார்த்தோம். சந்திரால தலைமையில் இரவையில் இந்த எம்சிஎம் கடை கட்டில், ஆமன் கோணரில் உள்ள சாஃபிசன்ஸ் கடை கட்டில் கஞ்சி காய்ச்சி எங்களுடைய இரவு பொழுதை கழித்து இந்த பசாரை பாதுகாத்தோம். பலவிதமான பயங்கரவாதம், அதாவது அந்த இடத்தில் இருந்த பயங்கரவாதம் அது புலி பயங்கரவாதமாக இருக்கிறது சான்ஸ் இல்லை. அந்த நேரங்களில் மக்கள் விரண்டு பயந்து போயிருந்தார்கள். அந்த நேரங்களில் தான் எங்களுடைய ஃபாதர் சந்திரா அவர்களும் இருந்து எங்களுடன் பணியாற்றி, நான் நினைக்கிறேன் நான் இவருடன் இருந்து ஃபாதர் சந்திரா அவர்களுடைய பணியாற்றிய காலங்களில், அதாவது அந்த காலங்களில் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். சமாதான குழு என்ற பெயரில் இங்கே நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களை உடனடியாக போலீசாரிடமோ இராணுவத்திடமோ சென்று அவர்களுக்கான விடுதலைக்காக பாடுபட்டிருக்கிறோம். இருந்து போன ஃபாதர் சந்திரா இன்றைக்கும் ஈரோடு வாழ்கின்றார் என்ற நிலைப்பாட்டில்தான் அந்த தமிழ் உள்ளங்கள் நெஞ்சங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால்
துணிந்த ஒரு மனத்தோடு பயங்கரமான சூழ்நிலைகளும் துணிச்சலோடு நீதிக்காக குரல் கொடுத்தவர் மட்டுமல்ல, எங்கு சிக்கல் ஏற்படுகின்றதோ, எங்கு சூட்டுச்சத்தங்கள் ஏற்பட்டு மக்கள் அவலத்தோடு அவள் இருந்த பொழுதெல்லாம் அந்த இடத்திலே சமூகம் கொடுத்து நீதிக்காக குரல் கொடுத்தவர், நீதிக்காக செயற்பட்டவர். என்றாலும் இவ்வாறு தன்னைத்தானே குருத்துவத்துக்கென்று அர்ப்பணித்த ஒரு மகன் அந்த குருத்துவத்தினை வாழ்ந்து காட்டிய, பிறர் வாழ நான் சாகிறேன் என்ற அந்த நிலைப்பாட்டில் வாழ்ந்து காட்டி அதே பாணியில் இறந்து போன அவரை நினைவு கூறுவது இன்றைக்கு பொருத்தமாகும். தான் நேசித்த மக்களுக்காய், தன்னுடைய வாழ்வை கொடுத்து உயிரை கொடுத்த ஒரு புனிதரை நாங்கள் நினைவு கூறுவது உண்மையிலே ஒரு காலத்தின் தேவை மாத்திரமல்ல, எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமுமின்றி ஒரு இறை பணியாளராக தனக்கு கடவுள் அழைத்த அழைப்பிலே அந்த அழைப்புக்கு உண்மையாக இருந்து ஒரு இறைவாக்குனராக, ஒரு மக்கள் பணியாளராக எந்த விதமான அநீதிகளுக்கும் நீதிக்கு புறம்பான செயல்களுக்கும் துப்பாக்கிகளுக்கும் அதிகாரம் மிக்கவர்களுக்கும் அஞ்சாமல் இறை அழைப்பிலே உண்மையாக இருந்து இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர். 1988ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியிலே துப்பாக்கிதாரிகள் அல்லது தீயவர்கள் அவருடைய உயிரை பறித்தாலும் தன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என்று அவருக்கு தெரிந்திருந்தும் தன்னுடைய நீதிக்கான உண்மைக்கான மக்கள் துயர் துடைப்பு பணிகளிலே அவர் எவ்வளவு தூரம் உறுதியாகவும் உண்மையாகவும் இருந்தார். அவருடைய உறுதியும் உண்மையும் நீதிக்காக செயற்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் மிக பலமாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய மக்கள் இந்த இனம் மதம் மொழி கடந்து செயற்பட்டு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு புனிதரை தொடர்ந்தும் நினைவு கூற வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. திருக்கோவில் பிரதேச முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வான்மை விருத்தி பயிற்றுனர்கள் வழங்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு வார கால பயிற்றுனர்கள் முன்னெடுக்கப்பட்டு சான்றிதழ்களும் இன்று வழங்கப்பட்டன. முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான வான்மை விருத்தி பயிற்சியினரையானது திருக்கோவில் பிரதேச செயலக சிறுவர் மகளிர் பிரிவின் ஏற்பாட்டில் திருக்கோவில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இப்பயிற்சியினரையானது முன்பள்ளி பருவ அபிவிருத்தி செயற்திட்டத்தின் கீழ் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கடந்த வாரம் முதல் இடம்பெற்று வந்ததுடன் இன்று பயிற்சி நெறிகளை பூர்த்தி செய்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதன்போது முன்பள்ளி ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி வைத்திருந்ததுடன் நிகழ்வின் உதவி பிரதேச செயலாளர் கே சந்திரசேகரன், திருக்கோவில் பிரதேச செயலக சிறுவர் மகளிர் பிரிவின் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள், வளவாளர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கொழும்பில் போலீஸ் தலைமையகத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் மீது போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகங்களை மேற்கொண்டனர். இதனால் போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக பதற்றமான சூழல் ஏற்பட்டது. கடந்த மே மாதம் 9ஆம் தேதி கோட்டாக்கோ கம அலரி மாளிகை என்பவற்றுக்கு முன்பாக இடம்பெற்ற வன்முறைகளுக்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக சில தரப்பினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் போலீஸ் தலைமையகத்துக்கு உள்நுழைய முற்பட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்காக போலீசார் நீர்த்தாரை பிரயோகம், கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர். கோட்டாக்கோ கம அலரி மாளிகை என்பவற்றுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு இன்றுடன் 1 மாதம் ஆகின்ற நிலையிலேயே இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வெளியேற வேண்டும், தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் மக்கள் எழுச்சி போராட்டமானது இன்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 60 நாட்களை கடந்து முன்னெடுக்கப்படும் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நேற்றிரவும் கூட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தமையை அவதானிக்க முடிந்ததாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.